ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கல் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பொங்கல் சோறு செய்ய தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த செம்புக்கு 2 செம்பு தண்ணி வச்சுருக்கேன். நான் காப்பி அரிசி பச்சை அரிசி அன்னைக்கு ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தோம்ல, பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா, அதே அரிசி தான் அந்த அரிசி. ஆனால் நல்லா சூப்பர் அரிசியாக இருக்குது. உம்மி எதுவுமே இல்லை, கல் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு கடை அரிசி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த உலக்கு தான் காப்பி அரிசி, அதாவது ஒரு உலக்கு அரிசி நல்லா வெளுவெளுன்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நாங்கள் பச்சரிசியில் தான் பொங்கச்சோறு பொங்குவோம். அரிசி நல்லா 2-3 நேரம் நல்லா கழுவிக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா சூடாகணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. திருநெல்வேலி பக்கத்தில் நாங்கள் இப்படி தான் பொங்கச்சோறு பொங்குவோம். எல்லோரும் வெளியில் வச்சு பொங்கல் விடுவாங்க. இதே மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் பொங்கி வரும். அப்புறம் சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் அப்படிலாம் பண்ணல. சும்மா நார்மலாக வீட்டில் எப்படி எப்போதும் பொங்குவோமோ, ஆனால் அரிசி மட்டும்தான் வேறு, பச்சை அரிசி. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் அப்பப்போ கிண்டி விடலன்னா அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. நாங்கள் உப்பு போட மாட்டோம். சொன்ன மாதிரி பொங்கச்சோறுக்கு உப்பு சேர்க்க மாட்டோம். சும்மா நார்மலாக அரிசி மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இறக்கிடுவோம். இந்த மாதிரி சூப்பராக ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். கை வச்சு இப்படி பிசுக்கி பார்த்துக்கோங்க. வெந்துட்டா வேகலைன்னு பிசுக்கி பார்த்துக்கோங்க. நல்லா கொலையாக இருக்கணும். அப்போ தான் இந்த பொங்கல் சோறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் திரும்பியும் சொல்லுதேன், கிட்டேருந்து கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா பச்சரிசியில் அதனால் அடி பிடிக்கும். சூப்பராக நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி பொங்கல் சோறு தெரியாதவங்க இந்த மாதிரி பொங்கி பாருங்கள். நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான பொங்கல் சோறு ரெடி. அதுவும் பொங்கல் அன்னைக்கு பொங்குற பொங்கல் சோறு ரெடி. பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த பொங்கச்சோறில் சாம்பார், அதுக்கப்புறம் அவியல், அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க. Thank you. Bye.